ஊரை காப்பாற்ற வந்திருக்கேன், நாளைக்கு உங்க எல்லாத்தையும் ஆட்சி செய்ய போறேன், அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க, உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, நீ எப்படா இந்தியாவை காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் லிஃப்ட்ல போறப்ப இவர் பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இவங்க பின்னாடி நின்றுட்டு போட்டோ எடுத்து போடுறாங்க. குடும்பம் நடத்துற மனைவியோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. பொண்ணோட பேரு சாஷா, த்ரீஷா சாஷா ரைமிங்கா பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சங்கீதா விட்டுட்டு போயிட்டாங்களான்னு அவரு ஏன் கவலை பண்ணும்? 1000 அக்கா தங்கச்சிங்க அவருக்கு இருக்கும். அவருக்கு ஒரு பொண்டாட்டி போனா நாங்களாம் இருக்கோம், ஏன் நாங்களாம் பொண்டாட்டியா இருக்க மாட்டாங்களா? பொம்பளை ஆகலாம் புறம்போக்கு. விஜய்க்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் ஒரு சைக்கோங்கிறாங்க. விஜய் நீங்க உங்க நடிகைகள்னு கோட் பண்ணது அது த்ரிஷா மட்டும் கிடையாது, அது 3 பேருங்கிறாங்க. சங்கீதா அவர்களும் அதுல பேர் குறிப்பிட்டு சொல்லல சார். தேவைப்பட்டால் அதற்கு உண்டான பேரையும் சொல்லுவேன், அது ஆவணங்களையும் சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப மேடம் இது எல்லாம் நாளைக்கு இப்ப தாவே காலம் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, அதை நாளைக்கு போட்டோவோட மார்க் பண்றது, அதையும் அவங்க அம்மா த்ரிஷா ஓகேன்னு எப்பயோ சொல்லியிருந்தா விஜய் எப்பயோ சங்கீதாவை வெளிப்படையா டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷாவை கட்டியிருப்பாரு. நீங்க தமிழ்நாட்டில் போதை பொருள் புழங்குதுன்னு சொல்ற ஒரு நடிகர், ஆனா நாளைக்கு நீங்களே போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கொள்கையா? இப்ப உண்மையான களம் எப்படி இருக்குது அப்படின்னா 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல திருச்சி சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பேசலாம். தமிழ்நாடு அரசியல்ல தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் குறித்து, அவங்களுடைய மனைவி எனக்கு டிவோர்ஸ் வேணும் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்கள்ட்டையும் இந்த விஷயங்கள் குறித்து பேசும்போது அவங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நீங்க அரசியல் ஆளுமையா இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க இந்த டிவோர்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் அது பர்சனலு, அதனால அதுக்குள்ளார நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் அது கணவன் மனைவிக்குள்ளார நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதை பொது விவாதத்துக்கு நம்ம எடுக்கிறது அது ஒரு அறம் இல்லைங்கிறது நியாயமாக இருந்தாலும், ஆனால் வெறும் நடிகராக இருக்கக்கூடிய ஒரு விஜயை சார்ந்து அவருடைய மனைவி சங்கீதா இந்த பிரச்சனையை கலப்பியிருந்தாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களோட ட்ரெண்டிங்கை தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணாதான் நமக்கு ஃபேஷனுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? எல்லாருமே அப்படி இருக்காங்களா என்ன? பெரும்பான்மையான நடிகர்கள் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நடிகர்கள் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணி திரும்பி இன்னொரு நடிகை கூடயோ இல்லை வேற ஒரு பொண்ணு கூடயோ கைப்பிடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைகள் இன்னும் மேம்படுது, நிறைய நல்ல வாய்ப்புகள் வருது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் என்னை இப்படி பேருக்கு சொல்லி கூப்பிடாதீங்க, என்னை வேற பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு அதே வேலையை பார்த்தாரு. அவர் இப்போ நாளைக்கு எனக்கு அதிக படங்கள் வருது, நான் நிறைய பாப்புலராக நடிக்கிறேங்கிறப்ப அதை அவங்கள லக்கி சாம்னு ஓப்பனாகவே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஓகே, புரியுது. அதே மாதிரி இந்த இசையமைப்பாளர் ஒருத்தர் இப்போ அதே மாதிரி வேற ஒரு ஹீரோயின் கான்டாக்டோட வந்தாங்க. மேடம் நான் தான் சொல்றேன், ஒரு சீரியல்ல கூட ஒரு நடிகை ஒருத்தவங்க, அவங்க ஏற்கனவே மேரிடு, ஆனா இன்னொரு ஸ்கோ ஆர்டிஸ்ட் சீரியல்ல நடிச்சவங்க அவங்களும் மேரிடு, அந்த ஜென்ஸோட பழகுறாங்க. அப்புறம் அவங்க பொண்டாட்டி வெளியில வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க, திரும்பி அவரையும் விட்டுட்டு இப்போ இன்னொருத்தர் கட்டிக்கிட்டாங்க. ஓகே. ஆனா 4 வருஷம் ஆச்சு நான் சொல்ற சம்பவம். இந்த 4 வருஷமாவும் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான சீரியல்கள்ல பெரிய கதாபாத்திரத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர், விளம்பரமா நினைக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் எனக்கு இதனால வாய்ப்புகள் வருது அப்படிங்கிற பார்வையில இருக்கிறப்ப நல்லதோ கெட்டதோ என்னைய பத்தி பேசுறானா? ஆனா சங்கீதா அவர்கள் இது வரைக்கும் பொதுவெளிக்க இந்த மாதிரி விஷயங்களை பேசினதே இல்ல. ஏன்னா அவங்க பெரிய ஃபேமிலியும் இல்ல. விஜய் அவர்கள் எல்லா பெண்களுமே எல்லா நடிகர்களுமே அப்படிதான். ஜெயம் ரவி வெளியில இப்ப வரைக்கும் அவங்க புது பொண்டாட்டி கூட சுத்துறப்பலாம் அவங்க பொண்டாட்டி ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டென்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றது அந்த பெண்களுடைய தரப்பை விட்டுருங்க, ஆண்களுடைய தரப்பு சினிமா துறைக்குள்ளார இருக்கிறப்ப இது சகஜமாயிருச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட்டிங் ஃபேக்டரா பாக்குறாங்க. விஜயே வெறும் நடிகராக இருந்து இந்த சம்பவம் நடந்தது நம்ம நாளைக்கு மிரர்ல உட்காந்து உங்ககிட்ட பேசுவோம்னா பேச மாட்டோம். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நீங்கள் நாளைக்கு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஊரை காப்பாற்ற வந்திருக்கேன், நாளைக்கு உங்க எல்லாத்தையும் ஆட்சி செய்ய போறேன், அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதற்குண்டான தகுதிகள் இருக்குதா? அதாவது வாண்டடா நீங்க என்கிட்ட சும்மா நீங்க எங்கேயோ ரோட்ல போற வரைக்கும் நாளைக்கு உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா என் கம்பெனிக்கு நீங்க வேலை கட்டு வந்துட்டீங்க, அப்ப நாளைக்கு நீங்க இதுக்கு குவாலிஃபைடா, உங்களுக்கு இந்த தகுதிகள் இருக்குதா, உங்களை இந்த வேலைக்கு வைக்கலாமா அப்படின்னு நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதியை என்கிட்ட கேட்கிறப்ப உனக்கு அதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் இருக்கா? அந்த மாநிலத்தை ஆளணும்னா
அந்த குவாலிட்டியில வந்து கணவன் வந்து மனைவி கூட இருக்கணும் இல்லையா? இயல்பு அதுதானே. பொது வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒழுக்கமா இருந்தாதான் நீ ஒரு நல்லவன் ஒழுக்கமானவன். இப்ப மோடிய நாளைக்கு இதே காங்கிரஸார்களும் பிற கட்சிகளும் பேசலையா நாளைக்கு கண்டிப்பா பேசிட்டே இருக்காங்க. உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல நீ எப்பறம் இந்தியாவை காப்பாத்துவ அப்படிங்கிற மாதிரி இது இயல்பாகவே நாளைக்கு நான் இப்ப திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் காங்கிரஸுக்கு இருந்துகிட்டே தாவேக்காவுக்கு சாதகமா பேசுறவரு கலைஞரை வந்து 3 பொண்டாட்டி கட்டினதுனாலதான் அவர்னால ஜெயிக்க முடிஞ்சு நான் எனக்கு மனைவி மட்டும்தான் இருக்காங்க துணைவி இல்லை அதனால நான் தேர்தலில் தோத்துட்டேன்னு பேசுறாருல. இப்ப விஜய்க்கு சாதகமா பேசிக்கிட்டு இருந்தவர் இந்த சப்ஜெக்டுக்கு என்ன பேசுவாரு? இதுதான் நான் கேட்கறது. உங்களை நம்பி அதாவது மேடம் உங்க ஒய்ஃபுங்கிறது தி அதர் ஷேடோ. ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து அதாவது பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் பெண் பிள்ளைங்களை தான் அப்பாங்க பாசம் காட்டி அவங்கள வளர்த்து அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வரப்ப 60 வயசுக்கு மேலே ஒரு வேளை அந்த அப்பா இருந்தாருன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கிறப்ப அவங்கள பார்த்துக்குவோம். பட் ஆனால் அவங்க லைஃப்ல சக்ஸஸ் பண்றாங்களா இல்லையா, அவங்க பெரிய இடத்துக்கு வரதா இருக்கட்டும், இந்த நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவங்க கிட்ட பயணிக்கிற 2 பெண்கள்ல ஒன்று தாய் இன்னொன்று தாரம். இந்த 2 பேர்த்தையும் நாளைக்கு நீங்க எந்த இடத்துலயும் வச்சிருக்கீங்களா, அவங்கள நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? இப்ப நிறைய பொண்ணுங்க ஒரு சில பசங்க எல்லாம் லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ற பேச்சு உங்க அம்மாவே நீ இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க, உங்க அம்மாவே நீ இவ்வளவு நல்லா அவ்வளவுதானே அப்படிங்கிறப்ப இதுதான் ஒரு குவாலிட்டி. இப்ப உன்னைய நம்பி உனக்காகவே வாழ்றவங்கள நீ நல்லா வச்சிருக்கியா? இப்ப நாளைக்கு விஜய் அவங்க அம்மா அப்பாவை நல்லா வச்சிருக்காரா? விஜய் அவர்கள் இதெல்லாம் தப்பிச்சிட்டாருன்றீங்களா? இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே அவர் நாளைக்கு நெருக்கமா வைக்காதப்ப நல்லா வைக்காத சூழ்நிலையில நாளைக்கு நீங்க எப்படி நாளைக்கு வந்து அவரை ஒரு குவாலிஃபைடு ஒரு பாலிட்டிஷியனாவோ ஒரு பர்சனாவோ நம்ம பார்க்க முடியும்? அதுவும் அவங்க வெறுமனையா எனக்கு இவருடன் வாழ விருப்பம் இல்லை நான் வெளியேறேன் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாருங்க. நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா நாளைக்கு உங்க மனைவி எனக்கே இந்த வீட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்ல, என்னை அடிக்கிறாரு துன்புறுத்துறாரு, நாளைக்கு நான் கேட்குறேன் ஏதாவது நடிகையோட பழகாத அப்படின்னு நான் சொல்லி விமர்சனம் செய்யறேன் அப்படின்னா நாளைக்கு என்னை ஒரு இடத்துல என்னோட மூவ்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாருங்கிறாங்க. நகர விடாமல் ஒரு இடத்துல அடைத்து வைப்பது எப்படி? அதாவது தமிழ்நாட்டில் ஃப்ரீயா சுத்தம் இல்லையா, இவர் அடிக்கிறாராம், ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறேன், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறேன், என்னோட மூவ்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாரு, ஃபினான்சியலா என்ன லாக் பண்ணிட்டாரு, பணம் தானே ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு இங்க இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு கொடுக்குறப்ப அதை விமர்சனம் பண்றவர் உன் சொந்த பொண்டாட்டிக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிற மேடைகளில் பேசக்கூடிய கருத்துக்களுடன் அவர்கள் சொல்லக்கூடிய உன்னுடன் வாழ்ந்து 27 ஆண்டு காலம் வாழ்ந்து வெளியில் விமர்சனம் செய்வர்களுக்கும் நீங்க உங்களுடைய கொள்கைகள் மேடையில பேசினதுக்கும் ஒத்துப்போதா அப்படின்னு செக் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா செக் பண்ணணும். நீங்க சீமான் மாதிரி வெறும் மேடைகள்ல பேசிட்டு நீங்க தனிப்பட்ட இது அதே தான் சொல்றேன். சீமான் அவர்கள் வரும்போது அது தனிப்பட்ட அதுதான் சொல்றேன் மேடம். அவர் மேடையில ஒண்ணு பேசுறாரு ஆனா பின்னாடி நடக்கிறப்ப வேற மாதிரி நடக்கிறாரு. நீங்க இதே சீமானுக்கு கூட அவங்க வேற ஒரு லேடி பிரச்சனை பண்றாங்க, அவங்க மனைவி அவருக்கு கூட சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. இந்த அலிகேஷன்ஸையும் மீறி ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவர் மீது சேர்த்தவாறு இறக்கிறாங்க. ஆனா பொண்டாட்டி நாளைக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இதே மாதம்பட்டி ரங்கராஜ் மேட்டர்லயும் ஜாய் கிறிஸ்டிலா எகிரிக்கிட்டு அடிக்கிறப்ப மாதம்பட்டி ஒய்ஃபு நாளைக்கு அவங்க வக்கீலா அவருக்கு ஆதரவா ஆஜராகிறாங்கிறப்ப இந்த 3ஆவதா இருக்கிற கேரக்டர் யாரோ ப்ராப்ளமேட்டிக் பண்ணா பரவாயில்ல, இங்க நாளைக்கு யார் உங்களுக்கு துணையா எந்த இடத்துலயும் நிக்க வேணுமோ அவங்களே உங்க மேல அலிகேஷன் பண்றாங்க. இந்த தாவேகாவினர்கள் உடனே நாளைக்கு கலைஞரை வந்து ஒரு நடிகை கூட சம்பந்தப்படுத்துறது, ஸ்டாலின நடிகை கூட சம்பந்தப்படுத்துறது, உதயநிதியை சம்பந்தப்படுத்துறது அப்படின்னு பேசுறாங்களே தவிர மேடம் இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவை பத்தி பேசினப்ப உடனே த்ரிஷா உடனே பெரிய தியாகி மாதிரி நாளைக்கு பதில் பேசினாங்க. ஆனால் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் தகுதிக்கு அந்த லெவலுக்கு இறங்கியிருக்க கூடாதுன்னு அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில அவர் பின்வாங்குறாரு. ஆனால் உங்க கூட மற்ற நயினார் நாகேந்திரனுக்கு அந்த தகுதி இல்லை சொல்றதுக்கு, ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அதை வரம்பு மீறாருன்னு சங்கீதா சொல்றப்ப நாளைக்கு வெளில வாங்க பேசு பார்ப்போம். இப்ப பதில் சொல்லுங்க. நீங்க அதே நயினார் நாகேந்திரன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பேசலாமான்னு தேவைப்பட்டால் அதற்கு உண்டான பேரையும் சொல்லுவேன், அது ஆவணங்களையும் சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப மேடம் இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையா, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவரே வெளிப்படையா பிளைட் டிக்கெட் போட்டுக்கிட்டு கூட கூட்டிட்டு எல்லா இடத்துலயும் சுத்துறப்ப அவங்க சொல்றதே இவங்க தொடர்ச்சியா நாளைக்கு இவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டு என்னையும் என் குழந்தைகளையும் நாளைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப கட்சியோடைய கொடியை இவர் அறிவிக்கிறப்ப த்ரிஷா வந்து ஸ்பெயின்ல இருக்கிறாங்க, இங்க கொடி பேட்டர்ன் எப்படி வருதோ அதே ஸ்பெயின் கண்ட்ரி பிளாகோட இவங்க போட்டோ எடுத்து போடுறாங்க. இங்க எதெல்லாம் இவர் கொள்கை அறிவிக்கிறாரோ அன்னைக்கு அவங்க ஒரு கேப்ஷனோட ஒரு இமேஜ் போடுறாங்க. இவங்க 2 பேரும் லிப்ட்ல போறப்ப இவர் பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இவங்க பின்னாடி நின்றுட்டு போட்டோ எடுத்து போடுறாங்க. குடும்பம் நடத்துற மனைவியோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இவர் நாயை கொஞ்சிற மாதிரி போட்டோக்கள் இது எதுவுமே விஜய் தரப்புல இருந்து வெளில வர வாய்ப்பு இல்லை. அப்ப யார் இதை பர்பஸ்ஃபுல்லா வெளியில ரீச் பண்றது?
நீங்க அந்த நடிகைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அவங்க தானே பண்றாங்க, அதை தான் அவங்க அலிகேட் பண்றாங்க. எனக்கு இவர்கள் வந்து எங்க லைஃப் அவங்க திருமணமான நாள்ல இருந்தே கொண்டுட்டு வராங்க அந்த நோட்டீஸை. நாங்க அப்பெல்லாம் நிம்மதியாக தான் இருந்தோம், வெளிநாடுகளுக்கு போனோம், குழந்தைகள் பிறந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பிள்ளைக்கு பேரே பாத்தீங்களா இல்லையா? பொண்ணோட பேரு சாஷா, திவ்யா சாஷா, த்ரீஷா சாஷா, ரைமிங்கா அதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க அது எப்பயோ வச்சதுன்னா அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான். அப்ப 20 வயசுல என்ன படம் வந்துச்சு? கில்லி. அதான் கரெக்டா அந்த டைம்ல க்ளோஸ் ஆனதுனால நாளைக்கு அவர் இன்டிமெசியா வைக்கிறது. பிள்ளைங்க இந்த பழைய படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, கல்யாணம் எக்ஸ் ஞாபகமா நாளைக்கு அந்த கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இங்க அதுவும் நடக்குதுங்கிறப்ப அந்த அம்மா எவ்வளவு நாளைக்கு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா அவங்க 2021ல தான் தெரிய வந்துச்சு. ஆனா தெரிய வந்ததுக்கு அப்புறம் நானும் பல முறை அவங்க கிட்ட சொன்னேன், அவர் கேட்கற மாதிரியே இல்ல அப்படின்ற அலிகேஷன்ஸ் தான் அந்த இதுல பண்றாங்க. தெரிய வந்துச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர அப்பதான் அவங்க பழகினாங்கன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடில இருந்தே அவன் பழகிருப்பான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டிருக்கான். அந்த ஒரு நாள் அகப்பட்டப்ப நான் பிரச்சனை பண்ணேன். அப்ப நாளைக்கு திரும்பி அவர் 2022 செப்டம்பர் மாசத்துக்கிட்ட நாங்க அப்பயே ஒரு அட்வொகேட் கவுன்சில் வச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நாங்க ப்ராப்ளம்ஸ் இது பண்ணப்ப அவர் நாளைக்கு அதை நோட்டீஸை ரிசீவ் பண்ண மறுத்தாரு. அமிக்கபிளா பேசி முடிச்சுக்கலான்னாரு. அப்ப எனக்கு அந்த நடிகை கிட்ட திரும்பி தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. அதான் அதையும் மீறி திரும்பி பண்றாரு. இப்ப எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறேன். அதான் சொல்றேன்ல மேடம், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சா மனுஷனே கடிச்சாங்கிற மாதிரி இப்ப நம்மளே இப்ப விஜய் திட்டுறப்ப கீழே ஒரு 100 பேர் வந்து உங்களை திட்டுவான், என்ன திட்டுவாங்க. இப்ப இவங்க இது ஒரு பெரிய அஜெண்டாவா வச்சிருக்கிறாங்க. யாரு விஜய பேசினாலும் அவங்களை அசிங்கப்படுத்தணும், அவங்களை கேவலப்படுத்தணும் ஒரு கும்பல் இருக்கிறது. விமர்சனம் செய்தவர்கள், அரசியல் தலைவர்கள், ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நாளைக்கு இப்ப தாவே காலம் வந்து வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, அதை நாளைக்கு நியூடு போட்டோவோட மார்க் பண்றது, அதையும் அவங்க அம்மாவையும் செந்தில் பாலாஜியோட டான்ஸ் ஆட விடுறதுன்னு இவ்வளவு கூத்தடிச்ச பிறகு நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. இப்ப எங்கெங்கயோ போயிட்டு கடைசியா இப்ப சங்கீதா வரைக்கும் வந்துட்டாங்க. கட்டின பொண்டாட்டிய அவர் ஒழுக்கம் சரியில்லைன்னு பேசுறப்ப இப்ப கூட ஒரு வீடியோ அவங்களே ஒரு போஸ்டுமே போட்டிருக்காங்க கார்ல. ஆமா, கார்ல வரப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி ஒன்னு தியேட்டர் வாசல்ல ஏதோ பேட்டி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க சங்கீதா விட்டுட்டு போயிட்டாங்களான்னு. அவர் ஏன் கவலை பண்ணும்? 1000 அக்கா தங்கச்சிங்க அவருக்கு இருக்கும். அவருக்கு ஒரு பொண்டாட்டி போனா நாங்களாம் இருக்கோம், ஏன் நாங்களாம் பொண்டாட்டியா இருக்க மாட்டாங்களா? பொம்பளை ஆகலாம் புறம்போக்கு. நாளைக்கு ஒரு நிலையில பாருங்களேன் என்னென்ன பேச்சு. அதாவது இந்த மனப்பான்மையில தான் இன்னும் பெண்கள் இருக்காங்களோ விஜய், திரை மயக்கம். நாளைக்கு ஐயோ இவனை பார்க்க மாட்டாமா, ஐயோ இவங்கிட்ட ஒரு தடவை தொட்டு பார்க்க மாட்டாமா, ஐயோ அவர் கூட போட்டோ எடுக்க மாட்டாமா அப்படின்னு நினைக்கிறதுங்க. அந்த வாழ்க்கை கிடைச்சாதான் தெரியும். எப்பயுமே எட்டா கணிக்கு எல்லாத்துக்கும் ஆசைதான். அந்த ஒரு அழகா ஒரு கவிதை சொல்லுவாங்க, கீழே இருக்கிற வயல் தோட்டத்துல இருந்து ஒரு பையன் மேல விமானத்தை பத்தி எப்படா நம்ம விமானத்துல பறப்போம்னு நினைப்பானா, விமானத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் தரையை பத்தி எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்னு நினைப்பானா. எல்லாத்துக்கும் பறக்கிறது மேல ஆசை, பறக்கிறவனுக்கு இருக்கிறது மேல ஆசைங்கிற மாதிரி இருக்கிறவளுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. அதை தானே அவங்க வெளியில சொல்றாங்க. அதை சொல்றப்ப இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க, யாராக இருந்தாலும், அதாவது இந்த நடிகர்கள் துறையில் நாளைக்கு இந்த மாதிரி நடிகைகளுடன் பழகுவது சகஜம்தான். ஆனா நீங்க குடும்பத்தை புறம் தள்ளிட்டு, சரி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறாரு, ரைட், யாரை கூப்பிட்டு போகணும்? நியாயமா நடிகை த்ரிஷா கூட போயிருக்காங்க, அவங்க மனைவியை கூப்பிட்டு போயிருக்கணும், ஃபேமிலியோட தானே போயிருக்கணும். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரப்ப அப்ப அவங்க தான் என் ஃபேமிலி, நீங்க நாளைக்கு ஒய்ஃபை இன்சல்ட் பண்றீங்களா இல்லையா? அதுதானே அவங்களுடைய கோபத்தோடைய வெளிப்பாடு. இன்னைக்கு ஏன் இவ்வளவு நாள் நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல சார்? சரிங்க, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போங்க. அப்ப நாளைக்கு யாருக்காக யார் அவாய்ட் பண்றீங்க, யாரு முக்கியம்னு காட்டுறீங்க. சுச்சி வந்து வெளில பேசுறப்ப சொல்றாங்க, த்ரிஷா ஓகேன்னு எப்பயோ சொல்லியிருந்தா விஜய் எப்பயோ சங்கீதாவை வெளிப்படையா டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷாவை கட்டியிருப்பாரு. விஜய் தான் த்ரிஷாவை கட்டிக்கன்னு அலைகிறாரு, த்ரிஷா பதில் சொல்லாம இருக்குதுங்கிறாங்க. இந்த கேவலம் தேவையா? அவங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க த்ரிஷா அவர்கள் இன்னொரு நபரை தான் காதலிக்கிறாங்க, அந்த நபரோட பேரையும் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அது வேற, அந்த அம்மா 3 நடிகைங்கிறாங்க. அவங்க அந்த வீடியோலயே விஜய் வந்து நீங்க உங்க நடிகைகள்னு கோட் பண்ணதே அது வந்து த்ரிஷா மட்டும் கிடையாது, அது 3 பேருங்கிறாங்க. எனக்கு 2 சம்பவம் நோட் பண்ணேன். ஒன்னு அந்த நோட்டீஸ்ல பாக்குறப்ப, ஒண்ணு மற்றது இந்த போட்டோஸ் வெளியில லீக் பண்றது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, தடுக்கிறதையும் மீறி பழகிறதெல்லாம் ஓகே. அந்த வீட்டுக்குள்ளாரே கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்துறாருன்னு ஒரு லைன் வருது. அது வந்து இந்த அம்மா கிடையாது. அந்த அம்மா வீட்டுக்கு இவரே தான் போறாரு. நடுவில் ஒரு சேட்டலைட் மீடியாவில் வந்துச்சு மேடம், இவங்க ஒரு நடிகை வந்து வீட்டுக்குள்ளார இருக்கிறப்ப சங்கீதா வந்துட்டாங்க, பிரச்சனையாச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க அந்த போய் ப்ரெஸ் அந்த மீடியா ரிப்போர்ட்டரையே அங்கே வீட்டுக்குள்ளார பிடிச்சி வச்சுட்டாங்களே, யாரோ அடிச்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறமேல நாளைக்கு நியூஸ் தமிழ் 24/7ல அப்புறம் சஞ்சீவி வீட்டுக்கு கீழே நாளைக்கு அவங்க கார் நிக்குதுன்னு அவங்க வேணும்னா என் ரிப்போர்ட்டரே அடிக்கிறேன் 48 மணி நேரம் லைவ் போட்டு விட்டான் அந்த மேட்டர். அது கீர்த்தி சுரேஷ்.
அப்ப வீட்டுக்குள்ளார இருந்து குடும்பம் நடத்தின நடிகைங்கிறப்ப அவங்க ஆக்ட்ரஸஸ்ன்னு போட முடியாது. அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்ல பேசுறப்ப ஆக்ட்ரஸ்ங்கிறாங்க. பட் மெட்டீரியல்ஸ் தேவைன்னா சொல்லுவேன் யாருன்னு சொல்லுவாங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டீஸை படிக்கிறப்ப ஒரு ஜஸ்ட் அன் அட்வொகேட்டா மேட்ருக்கு ரிலேட்டடா அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்றப்ப இது ரெண்டுமே வேற இன்சிடென்ட்டா இருக்குது. ஆனா வெறும் ஆக்ட்ரஸ்ன்னு மட்டும் போடுறாங்க. பட் அது வேற வேற நடிகைகள்ங்கிறது எனக்கு 2 பேர் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் சுச்சி 3ங்கிறாங்க. நீங்க சுஜி வந்து இதுக்கு முன்னாடியே விஜய் வந்து போதை பழக்கத்துக்கு ட்ரக்ஸுக்கு பழக்கம் உள்ளவர். விஜய் வீட்டுல இருக்கக்கூடிய எந்த பார்ட்டிலையுமே ட்ரக்ஸ் இல்லாம நாளைக்கு பார்ட்டி நடந்ததே இல்லைன்னாங்க. எல்லாம் பாயிரவங்க எல்லாத்துக்கும் நோட்டீஸ் விடுறவங்க ஏன் நாளைக்கு அந்த அம்மாட்ட சண்டைக்கே போல. நீங்க தமிழ்நாட்டில் போதை பொருள் புழங்குதுன்னு சொல்ற ஒரு நடிகர், ஆனா நாளைக்கு நீங்களே போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கொள்கையா? பெண்கள் ஒரு வீட்லயும் விஜய் இருக்கிறாருன்னு நீங்க விஜய் வர போறாரு அப்படின்னாரு. இப்ப இவர் வீட்லயே விஜய் இருக்க மாட்டேறாருன்னு அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. என் வீட்லயே அவர் இல்ல, போய் பக்கத்து வீட்டுல படுத்துக்கிறாருங்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க உங்க பொண்டாட்டிய ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு அடிக்கிறீங்கிறாங்க. அவங்களோட பொருளாதாரத்தை நசுக்குறீங்க, அவங்கள வெளியில நடக்க விடாம பண்றீங்க, அவங்கள ஒரு இடத்துக்குள்ளார அடைக்கிறீங்கிறப்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. எந்த அளவுக்கு அவங்க அலிகேஷன் ஃபேக்டருக்கு போறாங்க அப்படின்னா, விஜய்க்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் ஒரு சைக்கோங்கிறாங்க ஸ்டேட்மெண்ட். இவருக்கு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கிற அளவுக்கு போறாங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்துக்குள்ளார எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த 100 அடி செவுத்துக்கு அங்கிட்டு என்ன நடக்குது நமக்கு என்ன மேடம் தெரியும்? இவர் மேடையில பேசும்போது விஜய் அவர்கள் ஒரு 4 மணி நேரம் கூட அந்த ரூமை லாக் பண்ணிட்டு அந்த ஜன்னலை மட்டுமே பாப்பாரு, வேற யாரு கூட பேச மாட்டாரு. 9 o'clock மேல போன்ஸ் ஆர் டெக்ஸ்ட் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாரு. இது யூசுவலா நாளைக்கு ட்ரக்ல இருக்கிறவன் பண்ற வேலை. நீங்க ரொம்ப கடுமையான போதையில இருக்கிறவங்க அந்த மருந்து பவுடர், இந்த சம்வாட், இந்த கொக்கைன், ஹெராயின் இதெல்லாம் யூஸ் பண்றாங்களா, இவங்க இந்த உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளாரே கற்பனை உலகத்துக்குள்ளார வாழ்றாங்கிறது தான் அந்த ஒரே இடத்தையே பார்த்துக்கிட்டு ஒரே சிந்தனையிலேயே ஒரே ஸ்டேல நிக்கிறது. அது உள்ளார யாரும் மேடம் அவரை பார்க்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புஷி ஆனந்தோ ஆதவோ ஜான் ஆரோக்கியசாமியை தவிர வேற யாருமே விஜயை ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ண முடியாதான். அவங்களுடைய அந்த உதவியாளர் ஜெகதீஷ் அவரும் தான் சொல்றேன். அவங்க நிழலா இருக்கிற அப்படி இப்ப எல்லாரும் அவர்னாலதான் காரணம் அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி காரணம்னு சொல்லுவீங்க? அதாவது உதவியாளரை பொறுத்த வரைக்கும் உதவி தேவைப்படுறப்ப அந்த விஐபிக்கு இப்போ விஜய் கிட்ட பிஏவா இருக்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய ஒரு ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர், எவ்வளவு பெருமை, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், என்ன மார்க்கெட்ல ஒரு மரியாதை இருக்குங்கிறப்ப அவர் எதிர்பார்க்கறது செஞ்சாதான் வேலை செய்ய முடியும். நீ கூட்டிட்டு வந்து இவ்வளவு கூட்டு வா, இல்ல அந்த சரக்கு எடுத்துட்டு வா, இல்ல இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யணும்னா அவன் செய்யணும் ஆகணும். அதுக்காக இப்ப அவரு இன்னொரு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்து நீங்க சங்கீதா விட்டுருங்க, நீங்க இவங்களை பிடிச்சாங்கன்னு இப்ப அவன் சொல்றான், பிஏ சொல்றானா, இவர் செஞ்சிருவாரா? செய்ய மாட்டாங்க. அப்ப அவனை நம்ம குறை சொல்லி இதுல தப்பு இல்லை. இந்த அம்மா நாளைக்கு இவ்வளோ அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரத்துவத்தில் இருந்து நாளைக்கு இன்னைக்கு பிஜேபி கூட நாளைக்கு அவர் என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. கண்மூடித்தனமா நாளைக்கு அவர் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கிறப்பையும் ஒரு தனி பெண்ணாக தைரியமா வெளியில இது ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சங்கீதா இப்போ டிவோர்ஸ் கேட்க வச்சது டிஎம்கேவோட சதிவேல தான் அப்படி சொல்லுங்க. இல்ல அதாவது இதை விட நாளைக்கு நீங்க 27 வருஷம் குடும்பம் நடத்தின ஒரு லேடியை கேவலப்படுத்த முடியாது. நாளைக்கு உங்களுடைய டச்சப் மேன் 30 ஆண்டு காலம் டச்சப் மேனா இருந்தவர் வெளில நாளைக்கு அவர் எனக்கு எந்த பயனும் செய்யலை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட 1 ரூபா செய்யலை, என் பொண்ணு வெளிப்படையா உங்ககிட்ட வேலை செய்யறப்ப கூட எனக்கு வாழ்வாதாரம், எங்க அப்பா இன்னும் கடன் கட்டிக்கிட்டு இருக்காரு, எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீங்க ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டப்ப கூட அதுக்கு பதில் சொல்லலன்னு இன்னைக்கு பேசுறாரு. அது பின்னாடி திமுக இருக்கா? ஓகே. இப்ப அவருடைய பிஏ செல்வகுமார்னு ஒருத்தர் வெளில அவர் பேசுறாரு, அதுக்கு பின்னாடி திமுக இருக்கா? ரைட்டு. நீங்க எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போறீங்கன்னா ஜனநாயகன் படத்தை மத்திய அரசாங்கம் தடை பண்ணது அதுக்கும் திமுக காரணமாகறீங்க. இப்ப நாளைக்கு உங்க பொண்டாட்டி நாளைக்கு இதை விட கேவலம் இருக்குதா? அதாவது ஒரு ஒய்ஃப் இப்ப டிஎம்கே அதிகபட்சம் என்ன கொடுத்துற போகுது? அவங்களுக்கு என்ன மந்திரியா கொடுக்க போகுது? பணம் கொடுத்துருப்பான். அப்ப பணத்துக்காக நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி சொல்றதை மீறிக்கிட்டு உங்களோட பொண்டாட்டி நாளைக்கு உங்களை அலிகேட் பண்றாங்கன்னா லிட்ரலி நீங்க அவங்கள ஒரு ப்ராஸ்டியூட் ஸ்டேட்டு கொண்டுட்டு போய் நிப்பாட்டுறீங்க. எந்த அளவுக்கு உங்களே காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க அவங்கள எவ்வளவு கேவலமா டிஃபேம் பண்றீங்க, அதுதான் இந்த தற்கொலைங்க பண்றது. இப்ப எந்த அளவுக்குன்னா அந்த அம்மாவையே பிடிச்சி கடிச்சு கொதற அளவுக்கு போறாங்க. இதெல்லாம் வரும்னு அவங்களுக்கும் தெரியும். ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இறங்குறப்ப அவங்கள உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். ஒண்ணு. 2வது விஷயம், அவங்க ஏன் கரெக்டா இந்த நேரம் பார்த்து அடிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க அரசியல் ரீதியா நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஷோ ஆஃப் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏ ஆகுறீங்க, இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, இல்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி சிஎம்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா வெளிப்படையா நாளைக்கு தாவே காலை கொண்டாந்து நீங்க த்ரிஷாவை கொள்கை பரப்பு செயலாளராகவே வச்சுக்குவீங்க.
இப்ப நாளைக்கு இப்ப தெரியுது ஐயா அவர் தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாருன்னு அவரே சொல்றாரு கொள்கை தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இல்லையா எது நல்லதோ அது மட்டும் தான் எடுத்துக்கணுமா இப்ப எம்ஜிஆர் தான் அவர் எதை எடுத்திருக்காரு தெரியுதா சார் எடுத்திருக்காங்க கொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டி ஒரு நடிகையா வச்சுக்கிறது அதை தான் எடுத்திருக்காரு அதனாலதான் இவ்வளவு நேரா தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு நீங்க அவங்க நாளைக்கு நீ பொலிட்டிக்கலி ஷைன் ஆயிட்ட நீ ஃப்ரேம் ஆயிட்டனா நீ இன்னும் ஆட்டம் போடுவ உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுதான் எனக்கு பூனைக்கு மணி கட்டுற நேரம் அவங்களுடைய நோட்டீஸோடைய ஸ்டேட்டே மேடம் இவரை டிஃபேம் பண்ணணுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவங்க இதுக்கு மேல நான் கூட வாழ விருப்பப்படல நான் வெளில கிளம்புறேங்கிறாங்க அதற்கு அப்பாற்பட்டு இப்ப பிள்ளைங்களோட 2 பேரோடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் அளவுக்கு வந்துருச்சு 25 வயசு பையனுக்கு பொண்ணுக்கு 20 வயசு 2 பேருக்கும் லைஃப் செட்டில் பண்ணோம் நான் முன்னையே சொன்னேன் அப்பா அம்மாவுக்கு விஜய் செய்யலைங்கிறது 1 விஜய் வந்து மனைவிக்கும் எதுவும் செய்யலைங்கிறது 3 அடுத்தது இவர் மகனுக்கே இன்று வரைக்கும் அவர் டைரக்டரா போய் படிச்சுட்டு வந்திருக்காரு ஆனா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை கூப்பிட்டு நாளைக்கு அவரை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு விஜய் தயாரா இல்ல ஏன் சார் ஒரு தன்னுடைய மகன் மனைவி அம்மா அப்பா யாரு கூடயுமே அவர் கனெக்டே ஆகாம ஏன்னா வேற இடத்துல கனெக்ட் ஆயிருக்கிறாரு அதான் பிரச்சனை அதனாலதான் இப்ப அவங்க வெளிப்படையா சொல்றாங்க நீங்க இப்ப லைக்காலேயே அவர் மகன் வந்து படம் எடுக்கிறது உதயநிதி வந்து லைக்கால கூப்பிட்டு நான் டைரக்டா செஞ்சா அது தப்பாயிரும் ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த பையனுக்காக நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு உதயநிதி பரிந்துரை பண்ணி தான் லைக்கா அவரை வச்சு படம் எடுக்குது இப்ப அந்த பையனுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை அவனால ஒரு குரோத் அடைய முடியலங்கிறப்ப பிள்ளைங்களோட வாழ்க்கையும் அவங்க கருத்துல கொண்டுதான் கோர்ட்டுக்கு போறாங்க ஏன் அப்படின்னா விஜய் வந்து எல்லாம் தானா உருவாக்குனது எஸ்ஏசிக்கு மேல இன்னைக்கு கோடி கணக்கில் அவர் தான் சம்பாதிச்சிருக்காரு வீடுகள்ல இருந்து சொத்துல இருந்து எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்கு இப்ப இந்த நோட்டீஸ் விட்டு அவங்க நாளைக்கு மெயின்டெனன்ஸ் போனாங்க இல்ல நாளைக்கு டைவர்ஸ் வாங்கினாங்கன்னா விஜய் பேர்ல இருக்கிற சொத்துல 1/3 சங்கீதா கொடுத்தாகணும் எனக்கு தெரிஞ்ச அந்த பட்டினம்பாக்கம் வீடே 200 கோடி ரூபா அதுக்கப்புறம் ஈசிஆர்ல இருக்க பங்களா அது ஒரு 400 கோடி ரூபா இது இல்லாம அந்த ஆளு எனக்கு தெரிஞ்சு 2000 கோடியாச்சும் குறைஞ்சே சொத்து வச்சிருப்பான் சங்கீதா இன்னைக்கு பொருளாதார ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறப்ப பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்யணுங்கிறப்ப அப்ப குறைந்தது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்தை நீ இருக்கிற வீட்டே பாதியா பிரிச்சு கொடுங்குவாங்க காசு இல்லைன்னாங்கன்னா நாளைக்கு இப்ப வீடு இருக்குல்ல அப்ப பாதியா பிரிச்சு அதுல அவங்களுக்கு ஃப்ரண்டேஜை கொடுத்துருவாங்க தீர்ப்பு அப்படிதான் வரும் அப்புறம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு அதை நிம்மதியா நாளைக்கு அவங்கள லைஃப் கொண்டுட்டு போனோம் இதுக்கு மேல என்ன மேடம் இருக்குது லைஃப் அவருக்கு 51 ஆச்சு உங்களுக்கு 48 ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன குடும்பம் நடத்தி பிள்ளை பத்துக்க போறாங்களா அவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க பொலிட்டிக்கலா ஆமா பொலிட்டிக்கலி நீ நாளைக்கு இதாயிட்டாலும் நான் அதுக்கப்புறம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நீ இல்லாத பிள்ளாத ஆட்டம் போடுவா இப்பயே நாளைக்கு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டு திரியிற அவங்களும் வெளிப்படையா நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போறவங்க கூட நீ அடக்கமா இல்ல அதுக்கப்புறம் தானே இந்த நாய்க்குட்டியோட கொஞ்சிறது வெளியில லிப்ட்ல சுத்துறது சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறதெல்லாம் அப்பதானே வருது அது விமர்சனமே ஆகும்னு தெரிஞ்சா கூட பரவாயில்லன்னு நீ செய்யறப்ப அப்ப இதுக்கு மேல உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது களம் எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 திமுக இல்ல டிவிக்கு அப்படின்னாரு இப்ப உண்மையான களம் எப்படி இருக்குது அப்படின்னா 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே 1 சங்கீதா இல்ல த்ரிஷாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நீங்க அப்படிதானே இன்னைக்கு களம் போய்கிட்டு இருக்கு அப்ப அது யாரை வீழ்த்துறதுங்கிறப்ப அவங்க சங்கீதா இதுதான் ரைட் டைம்னு இறங்குறாங்க அடிக்கிறது ஓகே அப்போ விஜய் அவர்கள் அந்த முதல்வர் கேண்டிடேட்டா நிக்க போறேன்னு சொல்றாரு இதோட விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்வு முடிவு முதல்ல கணவர் வேட்பாளரா நிக்க சொல்லுங்க எங்க போய் அங்க நிக்கணுமோ அங்க விட்டு பொண்டாட்டிக்கு நிக்கலையா பிள்ளைக்கு நிக்கலையா இதுக்கு மேல இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க சொல்ல மாதிரி பெத்த பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி தர வக்கில்ல ஆட்டக்காரிக்கு 500 ரூபா வாங்கிற மாதிரி இப்ப நாளைக்கு இது முதலமைச்சர் ஆசை மட்டும்தான் மிச்சமா மேடம் தகுதி இருக்குதான்னு கண்டிப்பா மக்கள் பார்ப்பான் நீங்க எம்ஜிஆரை வந்து அவ்வளவு ஈஸியாலாம் மக்கள் ஏத்துக்கல 15 ஆண்டு காலங்கள் அண்ணாவோட பயணித்து அரசியல்ல மக்கள் ரீதியா இறங்கி பாடல்கள் கொள்கைகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அறிவிச்சு முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமேலதான் அந்த கிரவுண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதாங்கிற ஒரு ஃபேக்டரே வருது நீங்க வரத்துக்கு முன்னாடியே வாத்து சுத்தி போலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க புடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பாக்குறவன் காரிக்கிட்டு தான் துப்புவான் நீங்க நான் தான் சொல்றேன் வடிவேல் உடைய நகைச்சுவைகள் மாதிரி அப்ப த்ரிஷாவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க வெறும் த்ரிஷா வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறீங்களே தவிர நாளைக்கு உங்க மனைவியோ மகளையோ இல்ல மகனையோ நீங்க பொருட்படுத்தலங்கிறது தானே பாருங்க ஓகே சார் இதெல்லாம் உங்களோட பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க ஆனா அந்த கீழே வந்து இந்த தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கக்கூடியவங்க விஜய் அவர்களுக்கு பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் மக்களுக்காக வராரு இப்போ வந்து குடும்பத்தையே கூட விட்டு வந்துட்டாருப்பா அப்படின்ற இடத்துல எல்லாம் பேசுறாங்க
குடும்பத்தை விட்டுருங்களா இது பெருமையாமா? தமிழ்நாடுக்காக வராருப்பா, அப்போ இவர் தானே சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அதாவது மக்கள் பணிக்காக குடும்பத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்து போறானா பரவாயில்ல, குடும்பத்தை தான் சொல்ல மாதிரி உச்சத்தை விட்டுட்டு வந்தாருன்னு தான் சொன்னாரு. இப்ப பொண்டாட்டியவே விட்டுட்டு வந்துட்டேன்னு பெருமையா பேசுறவங்களா இவங்கெல்லாம்? நான் தான் சொல்றேன்ல, இவங்கெல்லாம் சீரியஸா இந்த 41 பேர் கணக்குல சேர்த்து போடணும். இந்த மாதிரி பேசுறவன் எல்லா பேரும் நீங்களாம் இந்த பூமியிலேயே உயிர் வாழாத. இந்த இன்னைக்கு கூட ஒன்று சொல்லிச்ச, நாளைக்கு நான் போறேன் பொண்டாட்டி அங்குது பைத்தியங்க, இந்த மாதிரியான ஜீவன்கள் எல்லாம் நாளைக்கு இது கருணை கொலை செய்யணும்ல. அது மாதிரி இந்த தற்கொலைகள் எல்லாத்தையும் இந்த விஜய் கூட்டத்துக்கு போய் நாளைக்கு அவனுக்கு சீக்கிரம் மாலையை மாட்டிடணும்னு சந்தோஷமா விட்டுறணும். ஓகே சார், நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோல உங்களை பார்க்கணும் சார். தேங்க்யூ சார்.